பல விமர்சனங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது, பல கஷ்டங்கள் இருக்கிறது. அவற்றை எல்லாம் உடைத்து தகர்த்தெறிந்து நீங்கள் கட்டாயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் இந்த சிம்மராசிக்கு உண்டு. இந்த சிம்மராசிக்கு கரெக்டாக கேது விலகுகிறார். இந்த பிரபவ ஆண்டிலே அழகாக குருவும் சரியான ஒரு வாய்ப்பை தருவார். நல்ல ஒரு வாய்ப்புகள், ராகுவும் 7ஆம் இடத்திலிருந்து கீழே வருகிறார். எனவே நண்பர்களே, கேது விலகிவிட்டாலே ஒரு பெரிய நன்மையை இந்த சிம்மராசிக்கு நாம் பார்க்கலாம். உடல் நலத்திலே சிறு சிறு கோளாறுகள் இருக்கும். அதே போல் மன விஷயத்திலே அடிக்கடி வெறுப்பு, பிரச்சனை இவைகள் இருக்கும். ஆனால் போக போக அவைகளை எல்லாம் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. இந்த தமிழக தேர்தல், இந்த பிரபவ ஆண்டில் சிம்மராசிக்காரர் தான் வெற்றி பெறப் போகிறார் என்பதனை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது.